வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கேரளா ஸ்பெஷல் மணிப்புட்டு. இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மணிப்புட்டு செய்கிறதுக்காக நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுக்காத அரிசி மாவு. நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது சரியாக வரும். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பேர் சாப்பிட்ணுன்னா 2 கப்பு மாவு எடுத்துக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கையில் எண்ணெய் சேர்த்து இந்த மாவுக்கு மேலே நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது காயாமல் இருக்கும். மாவு பிசைஞ்ச உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். அதுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்க மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். மணிப்புட்டு செய்யும் போது இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை 2-3 பேர் சேர்ந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும். உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து உருண்டை பிடிங்க. அவங்களும் இதை ஆசையாக பிடிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சிக்குங்க. நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கையில் ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சது இந்த மாதிரி 2 பிளேட்டுக்கு வந்தது. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்கள் வீட்டில் குட்டி கிண்ணங்கள் இருந்தால் எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு சந்தன கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உள்ளே ஃபுல்லாக நம்ம எண்ணெயை தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மணிப்புட்டுக்கு 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூவை வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம உருண்டை பிடிச்சிருக்க அந்த பால்ஸை வச்சிடலாம். அதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் பூ, அதுக்கு மேலே பால்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம இதுக்கு மேலே கையை வச்சு லைட்டாக அழுத்திக்கலாம். அப்போ தான் கரெக்டான ஷேப் வரும். இப்போ நான் அடுத்ததாக ஒரு குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு தேங்காய் பூவை வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்குங்க. அடுத்த கிண்ணத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தட்டும் போது கரெக்டான ஷேப் வரும். இந்த மாதிரி நான் 3 கிண்ணங்களில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி கீழே தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை வச்சிடலாம். இதை ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மணிப்புட்டு வெந்துட்டுருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 7 முந்திரி, 7 பாதாம், 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. பாலில் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், ஏலக்காய், தேங்காவை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
இதுக்கு நான் 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக சேர்த்துக்குங்க. 10 நிமிஷம் இந்த பாலை நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் இது நமக்கு திக்கான ஒரு க்ரீமி டேஸ்ட்டில் வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மணிப்புட்டு இப்போ நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓரளவுக்கு சூடானோன்னே அடியில் வந்து கையை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. பாருங்கள் கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எல்லாமே கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கார்னிஷ்காக நான் செர்ரி பழத்தை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருந்தா பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால் வேண்டான்னா தேங்காய் பாலை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா உங்கள் வீட்டில் காரக்குழம்போ கறி குழம்போ வச்சுருந்தா இந்த பாலுக்கு பதிலாக அதை சேர்த்துட்டு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்ட்டான மணிப்புட்டை செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.